அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வீட்டில் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணம் தங்கவில்லையா? லட்சுமி கடாட்சம் நிலைக்காமல் தடைபடுகிறதா? கவலைப்படாதீர்கள். நம் முன்னோர்கள் மற்றும் ஆன்மீக சாஸ்திரங்கள் கூறும் வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து செல்வத்தை அள்ளிக் கொடுக்கும் 5 அதிசய பொருட்களைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் விரிவாகப் பார்க்கப் போகிறோம். இதில் 5ஆவதாகச் சொல்லப்படும் பொருள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் ரகசியம் கொண்டது. வீடியோவை முழுமையாகப் பாருங்கள். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது கல் உப்பு. மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் கல் உப்பு வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் தன்மை கொண்டது. ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கல் உப்பை நிரப்பி வீட்டின் வடகிழக்கு மூலையில் அல்லது வரவேற்பு அறையில் வைப்பதன் மூலம் வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். இதை வாரம் ஒரு முறை மாற்றுவது அவசியம். இரண்டாவதாக வலம்புரி சங்கு. சங்கு இருக்குமிடத்தில் வறுமை இருக்காது என்பது ஐதீகம். கடலில் இருந்து தோன்றும் சங்கு மகாலட்சுமியின் சகோதரனாக கருதப்படுகிறது. வீட்டில் ஒரு சிறிய வலம்புரி சங்கை வைத்து அதில் பன்னீர் அல்லது சுத்தமான நீர் ஊற்றி பூசையறையில் வைத்து வழிபட்டு வர பணத்தடை விலகி ஐஸ்வர்யம் பெருகும். மூன்றாவதாக மங்களப் பொருட்களான மஞ்சள் மற்றும் குங்குமம். உங்கள் வீட்டின் தலைவாசலில் எப்போதும் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்திருப்பது துர்ச்சக்திகளை உள்ளே விடாமல் தடுக்கும். வாசலிலேயே லட்சுமி தேவியை வரவேற்கும் ஒரு வழியாக இது அமையும். இதனால் தேவையற்ற மருத்துவச் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். நான்காவதாக பச்சை கற்பூரம். குபேரருக்கு மிகவும் பிடித்தமான வாசனை இந்த பச்சை கற்பூர வாசனைதான். உங்கள் பணப்பெட்டியிலோ அல்லது பர்சிலோ ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தையும் ஒரு ஏலக்காயையும் சேர்த்து வைக்கும்போது பணம் ஈர்க்கப்படும். பணம் பணத்தை இழுக்கும் என்ற ரகசியம் இந்த வாசனையில் அடங்கியிருக்கிறது. இறுதியாக நாம் பார்க்கப் போகும் ரகசிய பொருள் கோமதி சக்கரம். இது கோமதி நதியில் கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வ கல். 11 கோமதி சக்கரங்களை ஒரு சிவப்பு துணியில் கட்டி உங்கள் வீட்டின் லாக்கரில் அல்லது பீரோவில் வைத்தால் தீராத கடன் தொல்லைகள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் வீட்டில் இதில் எந்த பொருள் இருக்கிறது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள அருள் விளக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். நன்றி. அருள் விளக்கம்.